12 மீட்டர் பெர் செகண்ட்ற ஸ்பீடில் ட்ரெயின் போகுது. அந்த மாதிரி ட்ரெயின் போகக்கூடிய 2 ரயிலுக்கு இடையில் 1.5 மீட்டர் வந்து டிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா, ஒரு கர்வேச்சர் வந்து 400 மீட்டர் ரேடியஸில் இருக்கும்போது, அந்த ட்ரெயினுடைய அவுட்டரில் இருக்கக்கூடிய ரயிலுக்கும் இன்னர் ரயிலுக்கும் இருக்கக்கூடிய ஹைட் டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. எப்பயுமே பார்த்திங்கன்னா, ஒரு கர்வேச்சரில் நாம் வந்து பைக்கில் போகும்போது கூட பார்த்துருப்போம். வளைஞ்சு போகும்போது இன்னர் சைடில் சாஞ்சு போவோம். அந்த மாதிரி இப்போ இந்த ட்ரெயினும் இன்னர் சைடில் லைட்டாக சாஞ்சு தான் போக முடியும். அப்படி போனால் தான் அது விழுகாமல் போகும். அப்போ அந்த மாதிரி இன்னர் சைடில் சாஞ்சு போகணும்னு சொன்னாக்க, இன்னர் ரயில் வந்து கொஞ்சம் டவுனில் இருக்கணும் அவுட்டர் ரயிலில் கம்பேர் பண்ணும்போது. இப்போ அந்த அவுட்டர் ரயில் வந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்கும் இன்னர் ரயிலில் கம்பேர் பண்ணும்போதுன்னு கேட்டிருக்கிறாங்க. 2 பக்கமும் ஃபோர்ஸை வந்து ஈக்குவேட் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா ட்ரெயின் போகிறது கர்வேச்சர்னால ஒரு சென்ட்ரிஃபியூஜியல் ஃபோர்ஸ் கிடச்சிருக்கும். அது வந்து mv²/r. அதே நேரத்துக்கு பார்த்திங்கன்னா இங்கே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குது. அது mg டேர்ன் தீட்டா. அப்போ இது ரெண்டையும் ரிசால்வ் பண்ணும்போது டேர்ன் தீட்டா v²/rgன்னு கிடைக்கும். தட் இஸ் நத்திங் பட் 145/4000 இருக்கும். இப்போ ஒரு ட்ரையாங்கிள் போட்டிருக்கோம் பாருங்கள். அதனுடைய ட்ரையாங்கிள் வந்து ஆக்சுவலி 1.5ன்றது 2 ரயிலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸு. இப்போ அவுட்டர் ரயிலுக்கும் இன்னர் ரயிலுக்குமான ஹைட்டு டிஃப்ரென்ஸ் ஹச்சுன்னு வச்சோம்னு சொன்னாக்க tan theta h/1.5 அப்படின்னு வந்திருக்கும். இப்போ ரெண்டுமே நமக்கு tan theta தான். ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. h/1.5 144/4000 இருக்கும். அப்போ இதை ரிசால்வ் பண்ணோம்னா h 5.4 சென்டிமீட்டர்னு வந்திருக்கும். இப்போ h height 5.4 சென்டிமீட்டர்ன்றது ஆன்சர்.